चंदा कहे सूरज कहे या सितारा कहे बाबा तुमको, चंदा कहे सूरज कहे या सितारा कहे बाबा तुमको, ज्योतिर्बिंदु प्रकाश सिंधु हर ली जीवन के तुमको, चंदा कहे सूरज कहे या सितारा कहे बाबा तुमको। आए धरा पे किए उजाले, हम तो हुए मतवाले, आए धरा पे किए उजाले, हम तो हुए मतवाले, दिल में बसा के हमको बाबा पलकों पे अपने संभाले, पलकों पे अपने संभाले। दिल कहे धड़कन कहे या दिलाराम कहे बाबा तुमको, ज्ञान की खुशबू से संवारे, कितना है ऊंच बनाया, ज्ञान की खुशबू से संवारे, कितना है ऊंच बनाया, इस तन मन को स्नेह शक्ति से शीतल सा नूर बनाया, शीतल सा नूर बनाया। धरती कहे सागर कहे या अंबर कहे बाबा तुमको, ज्योतिर्बिंदु प्रकाश सिंधु हर ली जीवन के तुमको, चंदा कहे सूरज कहे या सितारा कहे बाबा तुमको, बाबा तुमको, बाबा तुमको। योगी पवित्र जीवन कितना सुखद सलोना, योगी पवित्र जीवन कितना सुखद सलोना, सींचा है ज्ञान अमृत
शांति अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 3/8/2024. பாபா சொல்றாங்க, மீட்டி பச்சே ये है बेहद की अनलिमिटेड स्टेज. இனிமையான குழந்தைகளே, இது எல்லையற்ற அன்லிமிட்டெட் ஸ்டேஜ் ஆகும். ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட மேடைன்னு சொல்றாங்க பாபா. जिसमें तुम आत्माए पाठ बजाने के लिए बांधी हुई हो. இதில் நீங்கள் ஆத்மாக்கள் நடிப்பதற்கு கட்டுப்பட்டுள்ளீர்கள். इसमें हर एक का फिक्स पार्ट है. இதில் ஒவ்வொருவருக்குமே ஃபிக்ஸான பார்ட் ஆகும். கேள்வி கேட்குறாங்க பாபா, कर्मातीत अवस्था को प्राप्त करने का पुरुषार्थ क्या है? कर्मातीत நிலையை பிராப்தியாக அடைவதற்கான पुरुषार्थम என்ன? बदल, कर्मातीत बनना है तो पूरा पूरा सरेंडर होना पड़े. कर्मातीत நிலையை அடைய வேண்டும் என்றால் முழுமையாக சரண்டர் ஆக வேண்டும். சரண்டர் ஆயிட்டீங்களா? அப்பனா குச்சு நஹி, என்னோடது என்பது எதுவுமே அதில் இருக்க முடியாது. அதுக்கு பேர் தான் என்ன? सरेंडर. सब कुछ भूले हुए होंगे तब कर्मातीत बन सकेंगे. எல்லாவற்றையுமே மறந்திருந்தால்தான் கர்மாதீத நிலையை அடைய முடியும். जिन्हें धन दौलत बच्ची आदि याद आते हो कर्मातीत बन नहीं सकते. யாருக்கு செல்வம்
சொத்து, குழந்தைகள், இது போன்ற நினைவுகள்லாம் வருகின்றது. அவர்கள் கர்மாத்தீத்த நிலையை அடைய முடியாது. இஸ்லியே பாபா கேத்தே மேஹோ கரீப் நிவாஜ். எனவேதான் பாபா கூறுகிறார், நான் ஏழை பங்காளனாக இருக்கின்றேன். கரீப் பச்சி ஜல்தி சரண்டர் ரோஜ் ஆத்தே ஹே. ஏழை குழந்தைகள் சீக்கிரமா பாபாட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. செல்வந்தர்களுக்கு என்ன ஆகும்? அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வம், சொத்து மேல ஒரு பற்று இருக்கும். அதை விட்டுட்டு அவங்களால சரண்டர் ஆக முடியாது. அதனால பாபா சொல்றார், செஹஜி சப்குச் புல் ஏக் பாப் கி யாத் மே ரே சக்தே ஹே. ஏழை குழந்தைகள் தான் சுலபமா எல்லாவற்றையும் மறந்து ஒரு பாபாவுடைய நினைவில் இருக்க முடியும். ஓம் சாந்தி. रूहानी बाप बैठ अपनी रूहानी बच्चों को समझाते हैं. ஆன்மீக தந்தை தன்னுடைய ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். बच्चों की बुद्धि में जरूर है कि अब घर जाना है. குழந்தைகளுடைய புத்தியில் கண்டிப்பாக இந்த நினைவானது இருக்கிறது. எந்த நினைவு? இப்பொழுது நான் வீட்டிற்கு போக வேண்டும். பக்தோ கி புத்தி में नहीं रहता. இந்த நினைவு பக்தனோட புத்தியில் இருப்பது கிடையாது. तुम जानती हो ये सौराशि का चक्र पूरा हुआ. இதை நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். 84 ஜென்மத்தினுடைய சக்கரமானது முடிவடைய போகிறது. ये बहुत बड़ा बेहद का मांडवा अथवा स्टेज है. இது மிகப்பெரிய எல்லையற்ற மேடையாகும். அன்லிமிட்டெட் ஸ்டேஜ் ஹே. பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு மேடை, ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க பாபா. இஸ் புராணி மாண்டோக்கு சோடு கரு ஜானா ஹே. இந்த உலக நாடக மேடைய பாபா என்ன சொல்றாரு? மிகப்பெரிய மேடை, பறந்து விரிந்திருக்கக்கூடிய மேடை. அதே நேரத்தில் இது பழைய மேடை. ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வந்து பல ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த மேடையை விட்டுட்டு, மீன்ஸ் இந்த உலகத்தை விட்டுட்டு இப்பொழுது நாம் வீட்டிற்கு போக வேண்டும். வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? வீட்டில் தான் இருக்கோங்கிறீங்களா? ஏன்னா ஆன்லைனில் கிளாஸ் கேட்குறவங்க வீட்டில் இருந்து தானே கேட்பாங்க. அப்பவித்திர ஆத்மா தூ ஜானே சக்தி. அப்பவித்திரமாக இருக்கிற ஆத்மா வீட்டுக்கு போக முடியாது. பவித்திர ஜோரூர் பன்னாஹே. பவித்திரமானவர்களாக அவசியம் ஆக வேண்டும். இப்பொழுது இது விளையாட்டினுடைய இறுதி நேரமாகும். அப்பரமாப்பார் துக்கோக்கே பிச்சாடி ஹே. அளவற்ற துக்கத்தினுடைய இறுதி நேரமாகும். ஈசிமி சப் மாயா கா பாம்ப் ஹே. இன்றைக்கு எல்லாமே மாயாவினுடைய ஷோவாக இருக்கிறது. ஜிஸ்கு மனுஷிய சொர்க்கு சமஸ்தே ஹே. இதெல்லாமே ஒரு ஷோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். மேலோட்டமாக சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம்? ஷோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி பாபா என்ன சொல்கிறாரு? இந்த உலகம் கூட மாயாவுடைய ஒரு ஷோ, மாயா ஷோ காட்டிகிட்ருக்கு. இந்த மாயா உலகத்தை மனிதர்கள் சொர்க்கம் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை மாளிகை இருக்கிறது, எத்தனை வாகனங்கள் இருக்கிறது. இதைத்தான் இது மாயாவுடைய ஒரு காம்படிஷன் என்று சொல்லப்படுகிறது. நெருகுக்கி சொர்க்குக்கு சாத்து காம்படிஷன் ஹே. எது எதனோட போட்டிட்டு கொண்டிருக்கிறதா? சொர்க்கத்தோடு நரகமானது போட்டிட்டு கொண்டிருக்கிறது. சொர்க்கத்தில் இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எவ்வளோதான் இருந்தாலும் கூட அது எல்லாமே அல்பகால சுகமாகும். ஏஹே மாயாக்கி லலச்சு. இது மாயாவுடைய பேராசையால் உருவாக்கப்பட்டது. நிறைய பேர் நிறைய சாதனங்களில் போட்டியின் காரணத்தினால உருவாக்கிக்கிறாங்க. பேராசையின் காரணத்தினால இத்தனை வண்டி இருக்கணும், இத்தனை வீடு இருக்கணும், இத்தனை விஷயம் இருக்கணும்னு உருவாக்கிக்கிறாங்க பேராசையின் காரணமாக. இப்படி பேராசை வந்திருக்கு அப்படின்னா அதுவும் டிராமா அனுசாரமாக உருவாயிருக்கிறது. எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க. முதலில் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்தது. அப் தோ மாண்டவா ஃபுல் பர்கயா ஹே. இன்னைக்கு இந்த உலக நாடக மேடை ஃபுல் ஆயிடுச்சுங்கிறார் பாபா. ஏன்னா நிறைய ஆத்மா இறங்கி வந்துட்டாங்க நடிக்கிறதுக்கு. இப்போ சிருஷ்டி சக்கரமும் முடிவடைய போகிறது. அனைவருமே தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். சிருஷ்டியும் தமோ பிரதானமாக இருக்கிறது. இப்படி இருக்காது. फिर சத்தோ பிரதான் சிருஷ்டி ஹோனி ஹே. மீண்டும் சத்தோ பிரதானமான சிருஷ்டி என்பது உருவாக வேண்டும். சாரி சிருஷ்டி நெய் சாகியனா.
முழு சிருஷ்டியும் புது சிருஷ்டியா வேண்டும் அல்லவா? நைசி புராணி புராணி சின்னி ஏதோ அன்கினது பார் சல்தா ஆயா ஹே. புதுசா இருக்கக்கூடிய உலகம் பழசாகவும் பழசாக இருக்கக்கூடியது புதுசாகவும் இது இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு. எத்தனை தடவை நடந்திருக்கு? கணக்கில் அடங்காத தடவை இந்த புதுசுல இருந்து பழசு, பழசுல இருந்து புதுசு என்பது உருவாகி இருக்கிறது. இது அனாதி விளையாட்டு. எப்போ ஆரம்பமானது இந்த உலக விளையாட்டு? இது யாராலும் சொல்ல முடியாது. இது இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. சிருஷ்டியினுடைய விளையாட்டு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இப்போ நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் சிருஷ்டியை பற்றி. நாம எவ்வளவு தெரிஞ்சிட்டு இருக்கிறோமோ அவ்வளோ வேற யாருக்கும் தெரியாது. நாம கூட இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னால ஒண்ணுமே தெரியாம தான் இருந்தோம். தேவதைகளுக்கும் எதுவுமே தெரியாது. இது புருஷோத்தம சங்கமிகம். இங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் தான் அனைத்தையுமே அறிந்திருக்கிறார்கள். பிராமணர்கள் ஞானத்தை அறிஞ்சிருக்கிறாங்க. அந்த ஞானத்தோட பலன் கிடைச்ச பிறகு தேவதை ஆயிடுறாங்க அவங்க. அப்போ அந்த ஞானம் என்ன ஆகுது? மறைந்து போய்விடுகிறது. பாபா சுகதாமத்துக்கு அதிகாரியாக ஆக்குகிறார். வேற என்ன வேணும் உங்களுக்கு? வேற ஏதாவது இருக்குன்னா சொல்லிடுங்க பாபாட்ட. வேற என்ன வேணும் உங்களுக்கு? बाप जो पाना था पा लिया, बाकी कुछ पाने के लिए रहता नहीं है. எதை பாபாவிடமிருந்து அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டீர்கள். இனி அடைவதற்கு எதுவுமே இல்லை. तो बाप समझाते हैं बच्ची तुम ही सबसे जास्ती पतित बनी हो. எனவே பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே நீங்க தான் அனைவரை விட அதிகமா பतितமான நிலையை அடைந்திருக்கிறீர்கள். पहले पहले तुम ही आए हो 5 बजाने. ஏன் ஃபர்ஸ்ட் நீங்க பத்தித்தமானீங்க? ஏன்னா முதல்ல நீங்க தான் பத்தித்தத்தில் பார்ட் ப்ளே பண்ண வந்திருக்கிறீங்க. ஆரம்பத்திலே வந்த காரணத்தினால சீக்கிரமா பத்தித்தமாயிட்டீங்க. தும்கோய் பேலே ஜானா படேகா. முதல்ல இந்த உலகத்துக்கு வந்ததும் நீங்க தான். நீங்க தான் முதல்ல இந்த உலகத்தை விட்டும் பரந்தாம வீட்டுக்கு செல்ல வேண்டும். சக்கர ஹேனா, இது சக்கரம் அல்லவா? பிள்ளை பிள்ளை தும்மி மேலமே ஃபிரோயங்கே. முதல்ல மாலையில நீங்க தான் கோக்கப்படுவீர்கள். இந்த மணிகளை பாபா கோக்குறாரு? பிராமண குழந்தைகளுடைய மணியைத்தான் பாபா கோக்குறார். இது ருத்ர மாலையாகும். தாகிமே சாரி துனியா மனுஷி ஃபிரை ஹுய். அடுத்து சொல்றார் பாபா, நூல்ல முழு உலகத்தினுடைய மனிதர்களும் கோக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து இந்த நூலிலிருந்து அந்த மணி வெளியில போயிடும். நூலிலிருந்து வெளியில விழுந்துடும். அந்த மணி விழுந்து பரந்தாம வீட்டுக்கு போயிடும். அடுத்து என்ன ஆகும்? மறுபடியும் நூலில் கோக்கப்படும். இந்த சிருஷ்டியை பாபா என்ன சொல்றாரு? ஒரு மணிகளாக கோக்கப்பட்ட ஒரு மாலை அப்படின்னு சொல்றார் பாபா. बहुत बड़ी माला है. இது எப்படிப்பட்ட மாலை? உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுமே, மனித ஆத்மாக்கள் எல்லாமே நூலில் கோக்கப்பட்ட மணிகளாக இருக்கிறார்கள். அதனால இது ஒரு மாலை. எப்படிப்பட்ட மாலை? பெரிய மாலை. சிவபாபாவுக்கு பாருங்க எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறாங்க. அத்தனை கோடி ஆத்மாக்களும் சிவபாபாக்கு யாரு? குழந்தைகள் தான். முதல்ல நாம தான் தேவதையாக இந்த சிருஷ்டிக்கு வருகின்றோம். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட மாலை. ஜிஸ்மே சப் மன் கி மிசல் ஃபிரை ஹுய் ஹே. இந்த மாலையில அனைவருமே மணிகளை போன்று கோக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல் மாலைக்கு பேர் என்ன? ருத்ர மாலை. சிவபாபாக்கு பேர் என்ன? ருத்ரர். அவரோட குழந்தைங்க எல்லாருமே. அதனால ருத்ர மாலை. அடுத்து வரக்கூடிய மாலைக்கு பேர் என்னது? ஞானத்தை கேட்டு படித்து தாரணா பண்ணி அதிலிருந்து ஒரு மாலை உருவாகுது. பெரிய மாலையிலிருந்து ஒரு சின்ன மாலை உருவாகுது. அந்த மாலைக்கு பேர் என்ன? விஷ்ணுவினுடைய மாலை. பிரஜாபிதா பிரம்மாவுக்குரிய மாலை அப்படின்னு கிடையாது. பிரம்மகுமார் குமாரிக்கு மாலா ஹோத்தி நெய்யே. ஒன்று ருத்ர மாலை ஒன்று இருக்கிறது, இன்னொன்று விஷ்ணு மாலை என்பது இருக்கிறது. இதெல்லாம் கோக்கப்பட்டு அப்படியே மாறாத மாலையாக இருக்கிறது. ஆனா பிரம்மகுமார் குமாரிகளுடைய மாலையே
இல்லை, அவர்களை தான் மணிகளாக கோக்கப்படுகிறது. ஆனால் அவர்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? கோக்கப்படாத மணிகளாக இருக்கிறார்கள். ஏனென்றால் பாபா இந்த மாலை, இந்த மணியை எடுத்து கோக்கலான்னு நினைக்கிறாரு. விஷ்ணு மாலையில் போடலாம், 8ஆவதா போடலாம், 9ஆவதா போடலாம், இல்லை 108ஆவது இந்த மணியை கோக்கலான்னு நினைக்கிறாரு. பாபா செலக்ட் பண்ணி வைக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தா செலக்ட் ஆகிடுறாங்க, நாளைக்கு பார்த்தா அந்த செலக்ட் ஆன அந்த மணியுடைய ஸ்டேஜு மாறி போயிடுது. அப்போ பாபா தூக்கி அந்த மணியை வைக்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு பார்த்தா ஏறும் கலையாக இருக்காங்க, நாளைக்கு பார்த்தா இறங்கி போயிடுறாங்க, விழுந்துடுறாங்கங்கிறார் பாபா. இறங்கி கூட இல்லையா, விழுந்துடுறாங்க, தோல்வியை அடைகிறார்கள். கடிகடி மாயா கிரா தேத்தி ஹே, அடிக்கடி மாயா கீழே விழ வைத்து விடுகிறது. எனவேதான் பிராமணர்களுடைய மாலை கோக்கப்படலை. ஈசமே மாலா நீ பன் சக்திய. இப்போ பிராமணர்களுடைய மாலை கோக்க முடியாது. ஏன்? இன்று பவித்திரமாக வாழ்கின்றார்கள், நாளைக்கு பார்த்தா மாயாவிடம் அடியை வாங்கி கொண்டு தன்னுடைய பவித்திரத்தாவை இழந்து விடுகிறார்கள். மாயா என்ன பண்ணுதா? கலையற்றவர்களாக ஆக்கி விடுகிறது. வருமானம் எல்லாம் மாயாட்ட அடி வாங்கின பிறகு வருமானம் எல்லாம் அழிந்து போய் விடுகிறது. கஹாசி கிருத்தை விசார் கரோ, எங்கிருந்து கீழே விழுறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எது கீழே தள்ளுது? மேலே இருக்கிறவங்கள கீழே தள்ளுறது யாரு? மனுஷன் யாரும் தள்ளுறது கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், என்னை இவங்க கீழே தள்ளிட்டாங்க, நான் ரொம்ப உயர்வாக இருந்தேன், முன்னேறிட்டே இருந்தேன், இவங்க வந்து என்னை கீழே வச்சுட்டாங்க, கீழே தள்ளிட்டாங்கன்னு சொல்கிற அப்படிலாம் கிடையாது. உண்மையிலேயே ஆத்மாவை கீழே தள்ளியது எது? விகாரம், காம விகாரம். இதை யோசிச்சு பாருங்கன்னு சொல்றார் பாபா. பாபா விஸ்வத்துக்கே எஜமானனாக ஆக்குகிறார். அவரோட ஸ்ரீமத் படி நடப்பது மூலமா நாம் உயர்ந்த பதவியை பெற முடியும். தோல்வி அடைஞ்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஒன்றும் கிடைக்காது. காம விகாரமானது மிகப்பெரிய எதிரி. அந்த எதிரிட்ட மட்டும் அடி வாங்கிடாதீங்க, அந்த எதிரிட்ட மட்டும் தோத்து போயிடாதீங்க. மற்ற எல்லா விகாரமும் யாரு? அந்த விகாரத்தோட குழந்தை குட்டி. படா சத்ரு ஹே காம் விகார். பெரிய எதிரி யாரு? காம விகாரம். அந்த விகாரத்தை நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அதுக்காகத்தான் புருஷார்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. மனசுல விகாரமான எண்ணங்கள் வரலாம், வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில தூய்மை கடைப்பிடிச்சிட்டு இருக்கலாம். ஆனா மாயா என்ன பண்ணுது? மனசுல எண்ணத்தை உருவாக்குது, இல்லை பார்வையில இந்த எண்ணத்தை கொண்டு வருது, செயல இல்லை. அப்படி கூட இருக்கக்கூடாது இல்லையா? பாபா முரளியில 2 நாளைக்கு முன்னாடி கூட என்ன சொல்லியிருக்கார்? உங்களுடைய பவித்திரத்தா நேச்சுரலாக இருக்க வேண்டும். இப்போ பவித்திரத்தாவுடைய சக்தியை அதிகப்படுத்தணும். அப்படின்னா விருத்தி, திருஷ்டி, ஸ்மிருதி, பேச்சு, செயல் எல்லாவற்றிலையும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மவுண்ட் ஆபல்ல இருந்து நமக்கு டைரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் முழுக்க நீங்கள் பவித்திரத்தாவுடைய தாரணையை கொண்டு வருவதற்கு கவனம் செலுத்துங்கள். அதுக்காக அவிக்த பாப்தாதா முரளியெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் ஸ்பெஷல் கிளாஸாக அது இருக்கும். அந்த வாணியை கேளுங்க. அதில் பாபா என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தாரணா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ இந்த மாதம் முழுக்க பவித்திரத்தாவுடைய தாரணா. நான் பரம பவித்திரமான ஆத்மா, நான் பவித்திர சூரியனாக இருக்கிறேன். சூரியனுடைய கிரணம் தானாகவே எல்லா பக்கமும் போயிட்டே இருக்கும், விழுந்துட்டே இருக்கும். அதுபோல் நான் தூய்மையினுடைய ஒரு சூரியனாக இருக்கிறேன்னு நினைக்கும் போது நம் மூலமாக தூய்மையினுடைய கிரணங்கள் எல்லா பக்கமும் பரவிக்கொண்டே இருக்கும். கவனம் செலுத்தணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும்? விகாரத்தை வெற்றி பெற முடியும். இந்த காம விகாரமானது அரைக்கல்பத்தினுடைய எதிரியாகும். அவ்வளவா அந்த விகாரமோ அது விட மாட்டேங்குது. நீங்கள் விட்டாலும் அது உங்களை விட மாட்டேங்குது. சப் சில்லாத்தே குரோது கர்னா படுத்தா ஹே. அடுத்த விகாரம் ஏது? கோபம். யாராவது ஏதாவது கத்துனாங்க அப்படின்னா உடனே என்ன ஆயிடுறது? கோபம் வந்துடுது. परंतु तरकार क्या पड़ी, प्यार से काम हो सकता है. அவங்க கத்துனாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கோவப்படுறீங்க.
கோவப்படுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு பாபா. அன்புனாலையும் காரியத்தை செய்ய முடியும் அல்லவா? அன்புக்கு சக்தி அதிகமா, கோபத்துக்கு சக்தி அதிகமா? யாருக்கு சக்தி அதிகம்? 2 பேர்ல யார் பலசாலி? கோபம் பலசாலியே தெரியல, ஆனா அது பலசாலியே அல்ல. பலகீனமா இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? கோபப்படுவாங்க. அன்பா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? பலசாலியா இருப்பாங்க, தெம்பா இருப்பாங்க. மனசா இருக்கட்டும், எல்லா எண்ணங்களாக இருக்கட்டும், எல்லாமே அன்பு இருக்கிறவங்கள்ட்ட பலம் அதிகமா இருக்கும். உலகத்துல வேணா அது பெருசா தெரியலாம் கோபம், ஆனா அது கொஞ்ச நேரத்துக்கு தான் அது பலசாலியா வெளிப்படும். அடுத்து அது பலகீனமாயிடும். ஏன்னா கொஞ்ச நேரம் கோபமா கத்துவாங்க, அப்புறம் சரியாயிடுவாங்கன்னு. கோபப்படுறவங்கள பார்த்து பயப்படுற மாதிரி நடிப்பாங்க, ஆனா உண்மையிலேயே பயப்பட மாட்டாங்க. அதனால பாபா என்ன சொல்றாரு? அன்புனாலையும் காரியத்தை செய்ய முடியும். திருடனுக்கு கூட இப்ப திருடனை பார்த்தா தான் கோவம் வருது. திருடிட்டான் அப்படின்னு கோவம் வருது, உழவு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு கோவம் வருது. ஆனா திருடனுக்கு கூட அன்பா புரிய வச்சிங்கன்னா அந்த திருடன் கூட உடனே உண்மையை சொல்ல முடியும். அன்பு என்ன பண்ணுதா? உண்மையை சொல்ல வைக்குது. பாபா சொல்றார், நான் எப்படி இருக்கிறேன்? சிவபாபா எப்படி இருக்காரு? சிவபாபா சொல்ல, நான் அன்பு கடலா இருக்கிறேன். நீங்க யாரோட குழந்தை? நீங்க குரோது சாகரோட குழந்தையா? குரோது சாகர் கோப கடலோட குழந்தையா? கோபப்படுறதுக்கு இல்லை இல்லையா? நீங்க யாரோட குழந்தை? அன்பு கடலோட குழந்தை. அன்பு தான் கொண்டு வரணும். குழந்தைகளிடமும் அன்போடு வேலை வாங்குங்க. குழந்தைங்களை அதட்டுறது, கண்டிக்கிறேங்கிற பேர்ல கோபப்படுறது, கண்டிக்கணும் ஆனா கோபப்படக்கூடாது. கோபம் வந்துச்சுன்னா அடுத்து என்ன ஆகும்? கை ஓங்க ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களை அடிக்கக்கூடாது. கோபத்தில் இந்த குழந்தைகளை அடிக்கக்கூடாது. ஏன்னா அடிக்கிறது கூட பாபா என்ன சொல்றாரு? हिंसेயான செயல், பாவ செயல். बोल कोई भी पोजीशन हो, बाप से पास मिलिट्री वाले भी आते हैं. எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரி, என்னோட பொசிஷன் அப்படி, அதனால கோவப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது. இப்போ போலீஸ்காரவங்களுக்கெல்லாம் நம்ம ஞானம் கொடுத்தோம்னா என்ன சொல்றாங்க போலீஸ்காரவங்க? எப்படிம்மா அமைதியா இருக்க முடியும்? கோபமா கத்துனா தானே அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. உங்களை மாதிரி அமைதியாக இருந்துட்டா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை கேட்குறப்போ கொஞ்சம் ஞானம் கஷ்டமாக தெரியுது. அந்த பாபா என்ன சொல்றாரு? என்ன பொசிஷனில் இருந்தாலும் கோபம் இல்லாமல் காரியம் செய்ய முடியும். பாபா இருக்கும்போது மிலிட்ரி சேர்ந்தவர்கள் எல்லாம் கூட வந்தாங்க. उनको भी बाबा समझाते, तुम स्वर्ग में जाना चाहती हो, सिर्फ शिव बाबा को याद करो. அவர்களுக்கும் பாபா ஞானம் சொன்னாரு. நீங்க சொர்க்கா போக விரும்புறீங்களா? போகணும் அப்படின்னா शिव बाबा மட்டும் நினைவு செய்யுங்க. उन्हें कहा जाता तुम युद्ध के मैदान में मरेंगे तो स्वर्ग में जाएंगे. மிலிட்ரியில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்க போர்க்களத்துல போர்னால நீங்க போர் புரிஞ்சு அந்த இடத்துல இருந்து போயிருந்தால், அப்படிப்பட்ட அந்த வீரனுக்கு அந்த வீர மரணம் சொல்றாங்க இல்லையா, அந்த மரணம் அடைந்தவர்களுக்கு சொர்க்கத்துல பதவி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்தவமே யுத்தகா மைதான் ஏ ஹே. உண்மையிலே பார்க்க போனா நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகம்தான் யுத்த மைதானம். இந்த யுத்த மைதானத்துல சிவபாபா நினைவுல யார் சரீரத்தை விடுறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு தகுதியாகிறாங்க. சண்டை போட்டு இறந்து போயிடுறாங்க. சொர்க்கமே தோ ஜானசக். எப்படி அந்த போர்க்களத்துல வீர மரணம் அடையக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் எல்லாம் போக முடியாது. बाबा उनको समझाते थे, शिव बाबा को याद करने से तुम स्वर्ग में जा सकते हो. அப்படி மிலிட்ரியில இருந்தவங்க எல்லாம் வந்தாங்கன்னு சொன்னார் இல்லையா பாபா, அவங்களுக்கு பாபா என்ன புரிய வச்சாரா? நீங்க போர்க்களத்துல உயிர் திறந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது. இங்க நீங்க சிவ பாபா நினைச்சாதான் சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிற ஞானத்தை பாபா புரிய வச்சாரா. ஏனென்றால் சொர்க்கமானது இப்போதான் ஸ்தாபனை ஆகிக்கொண்டிருக்கிறது. சிவபாபா நினைவு பண்ணினா என்னாகும்? விக்ரமங்கள் விநாசமாயிடும்.
கொஞ்சம் ஞானம் கிடைத்தாலும் அடைந்தாலும் கூட அழிவற்ற ஞானம் இல்லையா இது? இந்த ஞானம் ஒருபொழுதும் அழியிறது கிடையாது. இல்லை, கொஞ்சம் ஞானத்தை பெற்றாலும் அதனுடைய பலன் பெற்றவர்களுக்கு உண்டு, இந்த ஞானத்தை கேட்டவர்களுக்கு உண்டு. து பச்சி மேலாதி கர்த்தியோ து கித்னா பிரஜா பன்திய. பெரிய பெரிய திருவிழாலாம் நீங்கள் கொண்டாடுறீங்க, நிறைய கண்காட்சி, பட விளக்க கண்காட்சி, ஸ்டால்ஸ்லாம் நிறைய போட்டு மேலான்னு சொல்லுவார்ல பாபா, அந்த மாதிரிலாம் நீங்கள் சேவா பண்ணுறீங்க. நிறைய பேர் லட்சக்கணக்கில் ஞானம் கேட்டுட்டு போகிறாங்க. அப்போ எவ்வளோ பிரஜையை உருவாகிறாங்க பாருங்க. நீங்கள் யார்? நீங்கள் ஆன்மீக சேனையை சேர்ந்தவர்கள். இதில் கமாண்டர், மேஜர் போன்றோர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, உருவாகிறாங்க. மற்றபடி பிரஜை போன்றவர்கள் நிறைய பேர் உருவாகின்றார்கள். யார் நன்றாக புரிய வைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஏதோ ஒரு நல்ல பதவியும் கூட கிடைக்கிறது. அதுலேயும் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் கிரேட் இருக்கிறது. தும் சிக்ஷா தேத்தே ரேத்தி ஹோ, நீங்கள் இந்த ஞான கல்வியை கொடுத்துட்டே இருக்கிறீங்க. இந்த கல்வியை கேட்டு சிலர் அப்படியே தனக்கு சமானம் ஆயிடுறாங்க. கோய் சப்சி ஊப்பர் பி ஜா சக்தே ஹே. இந்த ஞானத்தை கேட்கக்கூடியவர்கள் எல்லாரை விட முன்னேற்றத்தை கூட அடைய முடியும். ஒருத்தரை விட ஒருத்தர் பார்க்கும்போது ஒருத்தரோட ஒருத்தர் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே போகிறாங்களாம். புதியவர்களை விட நேனே புராணேசி தீக்கி சலே ஜாத்தே. புதியவர்கள் கூட பழைய ஆத்மாக்களை விட தீவிரமாக முன்னேற்றம் அடைகிறார்கள். பாப்சி பூரா யோக லகு ஜாயே து போத் ஊஞ்ச் சல்லா ஜாயேகா. உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு வழி என்ன? முன்னேறிட்டே போகணும். மேலோட்டம் முன்னேறிட்டே போகணும். உயர்ந்த நிலைக்கு அடைஞ்சிட்டே இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் சொல்கிறார் பாபா. பாபாவோடு உங்களுடைய யோகமானது இருந்தது என்றால் முழுமையாக நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க. அவ்வளோதான், யாரும் உங்களை தடுக்கவே முடியாது. ஏன்னா அவர் உயர்ந்தவர் இல்லையா பாபா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அந்த உயர்ந்தவரோடு தொடர்பு வைக்கும்போது நீங்கள் கூட என்ன ஆயிடுறீங்க? உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவீர்கள். அனைத்துக்குமே ஆதாரம் யோகா. நாலேஜ் तो बहुत सहज है तो फील करती होंगे. ஞானமானது ரொம்பவும் சகஜமானது. எவ்வளோ சகஜம் அப்படிங்கிறத நீங்களே கூட ஃபீல் பண்ணுறீங்க. நினைவு பண்ணுறதுல தான் தடையே வருது. தூக்கம் வருது, இல்லை நேரம் இல்லைன்னு சாக்கு போக்கு வருது. எல்லா தடைகளும் எங்கே வருதா? யோகாவுக்கு தான் வருது. பாபா சொல்கிறாங்க, பாபா நினைவில் சாப்பிடுங்க, परंतु कोई 2 मिनट कोई 5 मिनट याद में रहती. பாபா நினைவில் சாப்பிடுங்கன்னு சொன்னால் பாபா நினைவில் 2 நிமிஷம் இருக்காங்களா, இல்லை 3-5 நிமிஷம் பாபா நினைவில் இருக்கிறாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பாபா நினைவானது இருப்பது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. மாயா என்ன பண்ணுதா? ஆசை, பாபா நினைவிலேயே சாப்பிடணும் ஆசை தான். ஆனால் மாயா எங்கேயாவது அப்படியே தூக்கிட்டு போயிடுதா மனசை, புத்தியை. सिवाय बाप की और कोई की याद नहीं रहेगी, तभी कर्माती तवस्था होगी. பாபா நினைவு தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருந்தால்தான் கர்மாதீத நிலை என்பது ஏற்படும். अगर कुछ भी अपना होगा तो वो जरूर याद पड़ेगा. தன்னோடது அப்படின்னு ஏதாவது இருந்ததென்றால் கண்டிப்பாக அதனுடைய நினைவானது உங்களுக்கு வரும். அதில் ஒன்றுமே நினைவு வரக்கூடாது. பாபா போல இன்கு கியா யாத் ஆயேகா. இந்த பிரம்மா பாபாவுக்கு வேறு ஏதாவது ஞாபகம் வந்திருக்குமா? எவ்வளோ பெரிய குடும்பத்தினராக இருந்தார் பாபா, எவ்வளோ கௌரவமான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் சிவ் பாபாட்ட பிரம்மா பாபா முழுமையாக சரண்டர் ஆயிட்டார். இவருக்கு ஏதாவது ஞாபகம் வருமா என்ன? கோய் பால் பச்சி தன் ஆதி, இவருக்கு அவரோட குழந்தை குட்டிகளோட நினைவு, குழந்தைகளோட நினைவு, செல்வம் சொத்து போன்ற நினைவு இவருக்கு வருமா? வராது. சிர்ஃப் பச்சி யாத் ஆத்தி ஹோ. இவருக்கு யார் நினைவு வரா? பிரம்மா பாபாவுக்கு குழந்தைகளாகிய உங்களோட நினைவு மட்டும்தான் அவருக்கு வருது. வேறு எதுவுமே அவருக்கு நினைவு வருவதில்லை. தும் தோ ஜரூர் பாப்கு யாத் படேகி. உங்களுக்கு கண்டிப்பாக பாபாவோட ஞாபகம் வரும்.
பாபா வந்திருக்கிறார் அனைவருக்கும் நன்மை செய்வதற்காக. याद सबको करते हैं परंतु फिर भी புத்தி ஃபூலோ தரஃபி சலி ஜாத்தி. எல்லாரையும் பாபா நினைக்கிறாரா. அவர் நினைக்காத குழந்தைன்னு உண்டா என்ன? இல்லை. அன்பு வச்ச குழந்தை எல்லாரையும் அவர் என்ன பண்ணி ஆகணும்? நினச்சிதான் ஆகணும். ஆனாலும் இங்கே என்ன சொல்றார் பாபா? ஆனாலும் பாபாவோட புத்தி பூ மாதிரி இருக்காங்க இல்லையா? பூ போன்ற குழந்தை, குணவான் குழந்தை, சர்வீசபிள் குழந்தை, சத்தியமான குழந்தை. அந்த குழந்தைல என்ன? பூ. அந்த பூ பக்கம் அவரோட புத்தி போயிடுதான், ஈர்க்குது. பூக்கள் கூட அநேக விதமாக இருக்கின்றது. கொய் பிகர் குஷ்பு பி ஹோத்தே ஹே பஹிச்சா ஹைனா. சிலது பூவாக இருக்கிறது, அந்த பூவில் நறுமணம் வருவது கிடையாது. ஏன்னா இது ஒரு தோட்டம் அல்லவா? தோட்டத்தில் இருக்கிற எல்லா பூவிலிருந்து நறுமணம் வரும்னு சொல்ல முடியாது. பாபாவை தோட்டக்காரர் என்றும் தோட்டத்தினுடைய எஜமானன் என்றும் சொல்றோம். ये तो तुम जानते हो मनुष्य क्रोध में आकर कितना लड़ते झगड़ते हैं. இதுவும் நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். மனிதர்கள் கோபத்துக்கு வசமாகி எவ்வளோ சண்டை சச்சரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோபம் வந்துருச்சுன்னா என்ன வருதுங்க? சண்டை வருது இல்லையா? ரொம்ப தேக அபிமானத்தில் இருக்காங்க. बाप समझाते हैं, बाबा புரிய வைக்கிறார். कभी कोई क्रोध करे तो शांत रहना चाहिए. என்ன புரிய வைக்கிறார் பாபா? நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. யாராவது கோபப்பட்டார்கள் என்றால் நீங்கள் எப்படி இருக்கணும்? சாந்தியாக இருக்க வேண்டும். என்ன சொல்லி கொடுத்துருக்காரு பாபா? சாந்தியாக இருக்கிறதுக்கு வாயில கூழாங்கல்ல போட்டுக்கோங்க. என்ன கூழாங்கல்ல? அமைதிங்கிற கூழாங்கல்ல போட்டுக்கோங்க. கோபம் எப்பேற்பட்டது? கோபம் என்பது ஒரு விகாரம். எப்பேற்பட்டது? அது பூதம். பூதத்து முன்னாடி நீங்க எப்படி பேசணும்? கோபங்கிற பூதம் ஒருத்தர்கிட்ட பிரவேசம் ஆயிடுச்சு. அப்போ அவங்க முன்னாடி நீங்க எப்படி பேசணும்? சாந்தியாகத்தான் அவர்களுடைய கோபமான கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும். ரெஸ்பான்ஸ் அப்படிதான் கொடுக்கணும்ட்டார் பாபா. டாபிக்காக போகிறாங்க பாபா. சர்வசாஸ்திர சிரோமணி ஸ்ரீமத் பகவத் கீதா. அனைத்து சாஸ்திரத்தை விட மேன்மையானது ஸ்ரீமத் பகவத் கீதையாகும். இந்த ஸ்ரீமத் பகவத் கீதை என்பது ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட வழி, ஈஸ்வரிய வழி. ஈஸ்வரிய வழிதான் ஸ்ரீமத் பகவத் கீதையாகும். ஒன்று ஈஸ்வரிய வழி, இன்னொன்று அசுர வழி. அடுத்து என்ன வழி இருக்கிறது? தெய்வீகமான வழி. ஏக் ஈஸ்வரி ஆக்கர் பத்தாத்தே. இந்த வழிகளெல்லாம் ஒரு ஈஸ்வரன் வந்ததா சொல்றாரு. ராஜயோகத்தினுடைய நாலேஜ் கொடுக்கிறார் ஈஸ்வரன். இப்போதான் அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த ஞானத்தோட பலனை நீங்கள் அடைந்த பிறகு இந்த ஞானமானது மறைந்து போய்விடும். நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆயிடுவீங்க. அப்புறம் ஞானம் உங்களுக்கு எதுக்கு தேவை? இந்த ஞானத்தை நீங்கள் எடுத்து என்ன செய்வீங்க? 21 ஜென்மத்துக்கு பலனை மட்டுமே அனுபவிப்பீர்கள். அங்கே இது உங்களுக்கு தெரியாது. நான் செஞ்ச முயற்சியோட பலன் அப்படிங்கிறது தெரியாது. இங்கே என்ன சொல்கிறோம்? நம்ம ஞானம் கிடைச்சிருச்சு, அப்பா பக்தி செஞ்சேன், பக்தியோட பலன் எனக்கு கிடைச்சிருச்சு சொல்கிறோம். யோகா பண்ண எப்படி பலன் கிடைச்சிது, கிளாஸ் கேட்டு எப்படி பலன் கிடைச்சிது, பலனெல்லாம் நம்ம வர்ணிக்கிறோம், அனுபவம் செய்கிறோம். இதனால் இது கிடைச்சதுன்னு தெரியுது இல்லையா? இது மாதிரி அங்கே உங்களுக்கு தெரியாது. ஞானத்தோட பலன்தான், ஆனால் அங்கே உங்களுக்கு தெரியாது. அநேக தடவை நீங்கள் சத்தியுகத்துக்கு போயிருக்கீங்க. எப்படி இருந்திருப்பீங்க? அப்போ ஒரு தடவை 2 தடவை சத்தியுகத்தில் ராஜ்யம் பண்ணலை, அநேக தடவை சத்தியுகத்துக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க. இந்த சக்கரமானது சுற்றி கொண்டே இருக்கிறது. சத்தியுகா திரேதாக யுகம் என்பது ஞானத்தினுடைய பலனாகும். பாபா இங்கே பக்திக்கான பலனை கொடுக்கின்றார். பாபா சொல்றார், நீங்க தான் எல்லாரை விட அதிகமான பக்தி செய்திருக்கிறீங்க. அப் ஏக் பாப்கு யாத் கரோ. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஒரு பாபாவை
நினைவு செய்தீர்கள் என்றால் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். இதற்குத்தான் முயற்சி தேவை. எதுக்கு முயற்சி தேவை? ஒரு பாபாவை நினைப்பதற்கு முயற்சி தேவை. படைப்பினுடைய 3 காலத்தை நினைவு செய்தால் சக்கரவர்த்தி ராஜா ஆயிடுவீங்க. ஒவ்வொரு நினைவு ஒவ்வொரு பலனை கொடுக்குது. பகவான் பச்சோக்கு பகவான் பகவதி பண்ணாயங்கன்னா பகவான் தன்னோட குழந்தைகளை பகவான் பகவதியா தானே ஆக்குவார். ஆனால் தேகதாரிகளை பகவான் பகவதி என்று கூறுவது தவறாகும். பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களுக்குள்ள என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த பிரம்மா தான் அடுத்து விஷ்ணுவாக ஆகக்கூடியவர். और इसमें शिव की प्रवेशता है. அவ்வளோதான். இப்போ இந்த பிரம்மாக்குள்ள சிவன் பிரவேசமாக இருக்காரு. சம்பந்தம் சொல்லிட்டாரா பாபா? சூக்ஷ்ம வத்தன் வாளுக்கு ஃபரிஷ்டா கஹா ஜாத்தா ஹே. சூக்ஷ்ம வத்தனத்தில் இருக்கக்கூடியவரை ஃபரிஷ்தா என்று சொல்லப்படுகிறது. இப்போ குழந்தைகள், நீங்கள் ஃபரிஷ்தா ஆக வேண்டும். சாஷாத்கார் ஹோத்தா ஹே, பாக்கி குச் ஹே நீயே. காட்சி என்பது கிடைக்குமே தவிர வேறு எதுவுமே அங்க கிடையாது. சைலன்ஸ், மூவி और यहाँ டாக்கி. ஒன்று சைலன்ஸ் பரந்தாம வீடு, அடுத்து மூவி சூக்ஷ்மவத்தனம், அடுத்து டாக்கி சப்தம். இந்த ஸ்தூல உலகத்தில் தான் சப்தமானது இருக்கிறது. இங்கே இந்த சப்தம் நிறைந்த உலகத்தில் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில் அந்த சூக்ஷ்மவத்தனத்தில் இருக்காது. அதுக்காக பாபா சொல்கிறார். இங்கே சுருக்கமாக பாபா என்ன சொல்கிறாரு? எல்லாம் டீட்டெயிலாக விஸ்தாரமாக இருந்தாலும் இங்கே சுருக்கமாக உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? மன்மனா பவ. என்ன மனசில் நினைங்க, சக்கரத்தை நினைவு பண்ணுங்க. இங்கே அமர்ந்து கொண்டே சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்யுங்க. எதை மறந்து போங்க? நினைக்க வேண்டியது ஒன்று, மறக்க வேண்டியது ஒன்று. சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைங்க. இங்கே இருக்கிற இந்த துக்கதாமத்தை மறந்து போயிடுங்க. ஏஹே பெஹத் கா சந்நியாஸ் புத்தி சே. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம், புத்தி மூலமாக செய்யக்கூடிய சந்நியாசம். அவர்களுடையது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். துறவர மார்க்கம், துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இல்லற மார்க்கத்திற்கான ஞானத்தை கொடுக்க முடியாது. ராஜாராணி இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் வஹா ஹை ஹி சுக், வஹா தோ சுக்கு மான்தி நீயே. ராஜாராணினாலே இல்லற மார்க்கம்தான். அவங்க ராஜாராணி எப்படி வாழ்ந்தாங்க? சத்தியுகத்தில் சுகமாக வாழ்ந்தாங்க. சந்நியாசிகளோ சுகத்தை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. பரந்தாம வீட்டுக்கு போனால் போதும், அவங்களோட லட்சியம் அதுதான். பரவா நிலைக்கு போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. சந்நியாசிகளும் கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் இருக்காங்க. அவர்களுடைய பாலனை என்பது கிரகஸ்த ஆத்மாக்கள் மூலமாகத்தான் நடைபெறும். குடும்பஸ்தர்கள் தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? பாலனை பண்ணுறாங்க. एक दो तुमने दान पुण्य में लगाया, फिर पाप का धंधा किया तो पापात्मा बन पड़े. ஒன்று, நீங்கள் தான புண்ணியெல்லாம் செஞ்சீங்க, அடுத்து பாவ தொழிலை செய்ய ஆரம்பிச்சிங்க, அதனால் நீங்கள் பாவ ஆத்மாவாக ஆகிவிட்டீர்கள். तुम बच्चे भी अविनाशी ज्ञान रत्नों की लेन देन करते हो. இப்போ குழந்தைகளாகி நீங்கள் அழிவற்ற ஞான ரத்தனத்தை கொடுக்கல் வாங்கல் செய்கின்றீர்கள். वे धर्मशाला आदि बनवाते, दूसरे जन्म में अच्छा फल मिलेगा. உலகத்தினருக்கு எதில் ஆசை இருக்கு? தர்மசாலை கட்டி கொடுக்குறான். அப்போ அதனால அவங்களுக்கு பலன் அடுத்த ஜென்மத்தில் நல்ல பலனானது கிடைக்கிறது. இங்கே பாபா எப்பேற்பட்டவர்? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. ஏஹே டைரக்ட், வகை இன்டைரக்ட். இங்கே பாபாவுக்கு செய்யக்கூடியது எல்லாமே டைரக்ட், அவரோட செயலில் நம்ம பயன்படுத்துகிறோம். உலகத்தில் பக்தியில் செய்கிறது எல்லாமே इनडायरेक्ट है. ईश्वर अर्पण करते हैं. अब भूख तो दोनों को है नहीं है. தான புண்ணியம் பண்ணுறப்போ
ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணுறோம், ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் எல்லாம் கடவுளுக்கு செய்கிறோம், கடவுளுக்கு செய்கிறோன்னு தான் சொல்கிறாங்க. கடவுள் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நாங்கள் 2 பேருமே இங்கே பசியில் கஷ்டப்படலை, 2 பேருக்குமே பசியே கிடையாது. எனக்குன்னு சிவபாபா என்ன சொல்கிறார்? கடவுளுக்கு சொல்கிறீங்களே, எனக்கு பசி இல்லையேங்கிறார். சிவபாபா எப்பேற்பட்டவர்? வள்ளல் ஆவார். அவருக்கு எப்படி பசி வரும்? ஸ்ரீகிருஷ்ணர் வள்ளல் அப்படின்னு சொல்ல முடியாது. பாபா தான் அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவர். அவர் வாங்கக்கூடியவரே அல்ல. 1 கொடுத்தா அவர் பல மடங்கு கொடுக்குறாரு. 1 கொடுத்தா 10 கிடைக்கும். ஏழைகள் கொடுக்கறது எல்லாமே 2 ரூபா கொடுத்து பல மடங்கை அடைந்து விடுகிறார்கள். குசேலர் போல கொஞ்சம் கொடுத்து நிறைய வெற்றி பெற்று விடுகிறார்கள். எதுக்கா பாபா சொல்றார்? நான் வள்ளல், கொடுக்க தான் வந்திருக்கேன். நீங்கள் எனக்குன்னு எவ்வளோ நீங்கள் செய்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு நான் பல மடங்காக்கி திரும்ப உங்களுக்கு தான் கொடுக்குறேன். பாரதம் எப்படி இருந்தது? பொற்குருவியாக இருந்தது. பாபா கித்தனா தன்வான்னு பண்ணாயா? பாபா நம்மை எவ்வளவு செல்வந்தராக ஆக்கியிருந்தார். சோமநாத் செல்வந்தரன் சொல்லிட்டு சொல்றார் பாபா. சோமநாத் கோவில் இருந்ததே, அந்த கோவில்ல அளவற்ற செல்வம் இருந்தது. எவ்வளவு செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. பெரிய பெரிய வைரங்கள் ரத்தனங்கள் இருந்தது. இப்ப பாருங்க, பார்க்க கூட முடியல. எல்லாத்தையும் என்ன பண்ணாங்களா? தோண்டி தோண்டி எடுத்துட்டு போயிட்டாங்களா. அவ்வளோ இருந்துதான். அடுத்து என்னாகும்? மீண்டும் இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும். எதெல்லாம் இருந்துச்சோ அதே சிருஷ்டி மறுபடியும் இந்த பூமியில உருவாகும். वह सब कहानियां तुम्हारे लिए भरपूर हो जाएगी. அங்கே மீன்ஸ் சத்தியுகத்தில் எல்லாமே நிரம்பிடுமா. எல்லா சுரங்கமும், வைர சுரங்கம், தங்க சுரங்கம் எல்லாமே இருக்கு இல்லையா, எல்லா சுரங்கங்களும் உங்களுடையது நிரம்பி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய வைரங்கள், வைடூரியங்கள், வைரக்கல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்குமா? இங்கே இருக்கிற கல் போல சர்வசாதாரணமாக அங்கே இருக்கும். இப்போ அழிவற்ற ஞான ரத்தினத்தை பாபா கொடுக்கிறார். இந்த அழிவற்ற ஞானத்தை நீங்க பெற்று இது மூலமா அளவற்ற செல்வந்தன் ஆயிடுறீங்க. அழிவற்ற ஞான ரத்தினத்தை பெற்று நீங்க என்ன ஆயிடுறீங்க? இது மூலமா அளவற்ற செல்வந்தன் ஆயிடுறீங்க. சொல்லுங்க குழந்தைகளே, அளவற்ற செல்வந்தனாகக்கூடிய நீங்க இனிமையான குழந்தைகளே எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். பணம் இருந்தால் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க உலகத்துல. அப்ப மிகப்பெரிய செல்வம் உங்களுக்கு கிடைக்க போதே, அதை நினைச்சு நீங்க சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? சந்தோஷம் எப்படி வரும்? எவ்வளவு படிச்சுட்டே இருப்பீங்களோ அவ்வளவு உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரித்து கொண்டே இருக்கும். படிக்காம சந்தோஷம் வராது. பாபா முரளி, பாபா வாணி நமக்கு என்ன கொடுக்குது? சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த படிப்பு படிக்கிறப்போ நமக்கு சந்தோஷம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்து நம்ம படிப்பை படித்து பாஸ் ஆயிட்டோன்னா நம்ம தேவதை ஆயிடுவோம். இங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுடைய ஜடச்சித்திரம் தான் இருக்கிறது. அங்கே நாம் சைத்தன்யமான தேவதைகளாக இருப்போம். இங்கே உருவாக்கப்பட்ட சித்திரங்கள் எல்லாமே எங்கிருந்து வந்தன? எத்தனை வெரைட்டி பட விளக்கங்கள் சித்திரங்கள் இருக்கு இல்லையா? இந்த படங்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு? திவ்ய திருஷ்டி से तुम देख आए हो. பாபா சொல்றார், திவ்ய திருஷ்டியில காட்சி கிடைச்சது. அந்த படங்களுடைய காட்சி, அதை பார்த்து தான் இந்த படங்களானது உருவாக்கப்பட்டிருக்கு, வரையப்பட்டிருக்கிறது. சித்திர படே வண்டர்ஃபுல் ஹே. உருவாக்கப்பட்ட சித்திரங்கள் எல்லாமே மிகவும் வண்டர்ஃபுல். லக்ஷ்மி நாராயண சித்திரம் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கிறது. சில பேர் நினைக்கிறாங்களா இத்தனை பட விளக்கங்களும் இந்த சித்திரங்கள் எல்லாம் இந்த பிரம்மா பாபா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறாங்களா? பிரம்மா பாபா என்ன சொல்றாரு? இவர் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்களா? இவர் கற்றுருந்தான்னு நிறைய பேர் கற்றுருப்பாங்களே. பாபா சொல்ல, நான் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை.
பிரம்மா பாபாவுக்கே ஷூ பாபா காட்சி காட்டினாரு. அதனால பாபா என்ன சொல்றாரு, பிரம்மா பாபாவும் இது இறைவனுடைய காட்சி கொடுக்கப்பட்டு அது மூலமாக உருவாக்கப்பட்ட சித்திரமாகும். கல்பருக்ஷ படம் எல்லாமே ஏணிப்படி ஒவ்வொரு படம், அந்த 2 படம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு படமும் பாபா காட்சி காட்டி வரையப்பட்ட படங்கள். ஆக என்ன சொல்றாங்க பாபா, இந்த அனைத்து சித்திரங்களும் ஸ்ரீமத் மூலமாக உருவாக்கப்பட்டவை. இதுல மனுஷனுடைய வழிமுறை என்பது எதுவுமே கிடையாது. பாபா சொல்றார், எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறது சிருஷ்டியினுடைய கடைசி நேரம் வந்து விட்டதால் அழிந்து போய்விடும். பக்தியினுடைய வழிமுறைகளும் இருக்காது. புது உலகம் வந்த பிறகு எல்லாமே புதுசாகத்தான் இருக்கும். இன்றைக்கு குழந்தைகள் ராவணனுடைய சங்கிலில மாட்டிட்டு இருக்கிறாங்க. ராவணன் உங்களுக்கு அனைவரை விட மிகப்பெரிய பழைய எதிரி. அரைக்கல்பமா மாயாவோட ராஜ்யம் நடக்கிறது. லட்சக்கணக்கான வருடங்கள் அப்படின்னு சொன்னா பாதி கணக்கை போட்டு காட்ட முடியாது, கணக்கே எடுக்க முடியாதுன்றார் பாபா. தும்கு தோ பாப்னே பத்தாயா, நமக்கு பாபா கூறியிருக்கிறார், சாரே கல்போக்கி ஐஹி 5000 வருஷம். லட்சக்கணக்கான ஆண்டுகளெல்லாம் கிடையாது. ஆண்டுகள் எவ்வளவு? முழு சிருஷ்டி சக்கரத்துக்கும் 5000 வருட காலம்தான். 84 லட்சம் பிறப்புகளும் கிடையாது. இதெல்லாம் மிகப்பெரிய கற்பனை. சூரியவம்சிகள், சந்திரவம்சிகள், தேவி தேவதைகள் என்ன லட்சக்கணக்கான வருடங்கள் ராஜ்யம் பண்ணினாங்களா என்ன? இல்லை. ये बुद्धि काम नहीं करती है, புத்தி வேலை செய்யலன்ட்டார் பாபா. கரெக்டாக சொல்லல இல்லையா? सन्यासी तो समझती अभी हम अपने को रांग मान लेवे तो सब फॉलोस हमको छोड़ देंगे. சன்னியாசிகளுக்கு புரியுது, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் சொன்னது தவறு அப்படின்னா அவங்க என்ன ஆகிடுமா, அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவங்கள விட்டு போயிடுவாங்க. அதனால பாபா என்ன சொல்கிறாரு, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. உண்மையின் புரிந்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடைசியில் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்களா? யாரை சொல்கிறார் பாபா? சன்னியாசிகளை. பாபா சொல்ல, செல்வந்தர்கள் இந்த ஞானத்தை பெற மாட்டார்கள். ஏன்னா நான் யாரு? ஏழை பங்காளன். செல்வந்தர்கள் ஒரு பொழுதும் சமர்ப்பணமாகி எல்லாம் பாபாவுடையது அப்படின்னு சரண்டர் ஆயிட்டு கருமாத்தீத்த நிலை அவர்களால் அடையவே முடியாது. ஏன்னா அந்த செல்வத்தில் ஆசை பேராசை இருக்கும் இல்லையா? பாபா எப்பேற்பட்டவர்? ஏழைகளுடையதான் அவர் வாங்கிக்குவார். செல்வந்தர்களுடையதை வாங்கினா ரிட்டன் அவங்களுக்கு அவ்வளோ கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க ஞானத்தை எடுத்துக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் மறக்கணுமே. இங்கே முக்கிய புருஷார்த்தம் எது? தேகம், தேக சம்பந்தம், பதார்த்தம், உலகம் எல்லாவற்றையுமே மறக்க வேண்டும். அவங்களுக்கு மிகப்பெரிய பந்தனம் என்பது உருவாகி இருக்கிறதுனால மறக்கிறது கூட கஷ்டம். நல்லது. मीठी मीठी सीखलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணிக்கான முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்படி பாபா அன்பு கடலாக இருக்கிறாரோ அதே போல மாஸ்டர் அன்பு கடலாக ஆகி அன்போடு காரியத்தை செய்ய வேண்டும். கோபப்பட வேண்டாம். யாராவது கோபப்பட்டார்கள் என்றால் அவர்கள் முன்பு நீங்கள் சாந்தியாக இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், புத்தி மூலமாக இந்த பழைய துக்கமான உலகத்தை மறந்து எல்லையற்ற சந்நியாசி ஆக வேண்டும். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். அழிவற்ற ஞான ரத்தினத்தை கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். वरदानम, विकारों रूपी जहरीले सांपों को गले की माला बनाने वाले शंकर समान तपस्वी मूर्त भव. விகாரம் என்ற விஷ பாம்பை கழுத்து மாலையாக ஆக்கக்கூடிய சங்கரருக்கு சமான் தபஸ்வி மூர்த்தியாக ஆகுங்கள். சங்கரரோட கழுத்துல பாம்பு இருக்கு. அது என்ன பாம்பு?
விகாரம் என்ற விஷப்பாம்பு. அவர் மட்டும்தான் பாம்பு போட்டுக்குவாரா? நீங்கள் கூட என்ன ஆயிடணும்? சங்கரர் ஆயிட்டு விகாரத்திலெல்லாம் அடக்கி அதை என்ன பண்ணுங்க, உங்களுடைய கழுத்து மாலையாக்கிடுங்க. ये 5 विकार जो लोगों के लिए जहरीले सांप है. இந்த 5 விகாரமானது மனிதர்களுக்கு விஷப்பாம்பு தான். ये सांप आप योगी प्रयोगी आत्मा की गले की माला बन जाते हैं. அவங்களுக்கு விஷப்பாம்பா இருக்கு, தீண்டிட்டே இருக்கு. ஆனா பாபா சொல்றார், யோகி ஆத்மாக்களுக்கும் பிரயோகி ஆத்மாக்களுக்கும் இந்த பாம்பு கழுத்து மாலையாக ஆகிவிடுகிறது. அப்ப ब्राह्मणों व ब्रह्मा बाप की अशरीरी तपस्वी शंकर स्वरूप का यादगार है. பிராமணர்கள் மற்றும் பிரம்மா பாபா அஷரீரி தபஸ்வி சங்கர் சொரூபத்தினுடைய ஒரு நினைவு சின்னம்தான் இந்த சங்கரருடைய சித்திரம் சிலையாகும். ஆஜ் தக் பி பூஜா ஜாத்தா ஹே. இப்போது வரைக்கும் அந்த சங்கரருடைய சிலைக்கு பூஜை என்பது நடைபெற்று வருகிறது. பிராமணர்கள் மற்றும் பிரம்மா பாபாவுடைய அஷரீரி தபஸ்வி சொரூபத்தினுடைய நினைவு சின்னம்தான் சங்கரர். दूसरा ரெண்டாவது, ये सांप खुशी में नाचने की स्टेज बन जाते हैं. இந்த பாம்பானது, இந்த பாம்பு 5 விகாரம் என்ற இந்த பாம்பானது குஷியில் நடனம் ஆடுவதற்கான மேடையாக ஆகிவிடுகிறது. யாருக்கு? யோகி ஆத்மாக்களுக்கும் பிரயோகி ஆத்மாக்களுக்கும். ये स्थिति स्टेज के रूप में दिखाते हैं. இந்த ஒரு ஸ்திதி தான் மேடையாக காட்டியிருக்கிறார்கள். கிருஷ்ணர் என்ன பண்ணினாரு? அந்த 5 தலை நாகத்து மேலே ஏறி நடனம் புரிவது போல சித்திரங்களானது காட்டப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணர் மட்டும்தான் ஆடினாரா? இல்லை, எல்லாருமே ஆடணும். நம்பர் 1 அந்த பாம்பை வெற்றி அடைஞ்சது யாரு? பிரம்மா பாபா. அதனால அவர் என்ன ஆயிடுறாரு? ஸ்ரீகிருஷ்ணர் ஆயிடுறாரு. பிரம்மா பாபா காட்ட தெரியாது இல்லையா பக்தியில், அதில் ஸ்ரீகிருஷ்ணரை காட்டியிருக்கிறாங்க. நம்பர் 1 வெற்றி பெற்றது பிரம்மா பாபா. வெற்றியின் அடையாளம் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியினுடைய அடையாளம் நடனம். அதை தான் அப்படி காட்டப்பட்டிருக்குது. तो जब विकारों पर विजयी हो तब कहेंगे तपस्वी मूर्त प्रयोगी आत्मा. எப்பொழுது இந்த விகாரங்களை நீங்கள் இப்படி வெற்றி பெறுகின்றீர்களோ அப்பொழுதுதான் உங்களை தபஸ்வி மூர்த்தி என்றும் பிரயோகி ஆத்மா என்றும் சொல்ல முடியும். ஸ்லோகன். जिनका स्वभाव मीठा शांत चित्त है उस पर क्रोध का भूत वार नहीं कर सकता. யாருடைய சுபாவம் இனிமையான சுபாவமாக சாந்த சித்தமான சுபாவமாக இருக்கிறதோ அவர்களிடம் கோபம் என்ற பூதம் சண்டையிடவே முடியாது, பணிஞ்சு போயிடும். கோபம் வந்தால் என்ன ஆகிடும்? அவங்கள்ட்ட பணிந்து போய்விடும், சண்டையிடவே முடியாது. பூதத்தோட வேலை சண்டை போடுறது இல்லையா? இவங்கள்ட்ட அந்த பூதம் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டார் பாபா. நல்லது. இன்றைக்கு அவ்விக்த இஷாரா அன்பான புத்தி, பிரீத்து புத்தியை பற்றி தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். வெற்றியாளர் வெற்றி ரத்னமாக ஆக வேண்டும் என்றால் அன்பான புத்தியுடையவராக ஆகணும். அன்பான புத்தியுடையவர்கள் ஒரு பொழுதும் ஸ்ரீமத்துக்கு விரோதமான எந்த ஒரு எண்ணத்தையும் செய்ய முடியாது. ஒருவேளை ஸ்ரீமத்துக்கு விரோதமான எண்ணமோ பேச்சோ அல்லது செயலோ என்பது நடைபெற்றால் அவர்களை அன்பான புத்தி கொண்டவர்கள் என்று கூற முடியாது. உங்களை நீங்களே சோதனை பண்ணுங்க. என்ன சோதனை பண்ணுங்க? என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் பேச்சும் ஸ்ரீமத்து பிரமாணம் இருக்கின்றதா? ஸ்ரீமத்து பிரமாணம் நடக்கக்கூடியவர்கள் என்றால் நடக்கக்கூடியவர்கள் சதா வெற்றியை அடைகின்றார்கள். ஆக எண்ணம் சொல் செயல் கூட எப்படி இருக்கணும்? ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். நல்லது. இல்லை, இந்த மாதம் முழுக்க ப்ராக்டிஸ். என்ன ப்ராக்டிஸ்? பவித்திரத்தாவினுடைய தாரணைய விருத்தி, திருஷ்டி, ஸ்மிருதி, பேச்சு, நடத்தை, செயல் எல்லாவற்றிலுமே அந்த பவித்திரத்தாவுடைய தாரணையை அண்டர்லைன் பண்ணணும். எல்லாத்துலேயும் பவித்திரத்தாவை கடைபிடிக்கணும். தன்னைத்தானே என்ன நினைக்கணும்? நான் பவித்திர ஸ்வரூப ஆத்மா, நான் பவித்திரத்தாவினுடைய சூரியனாக இருக்கிறேன். ஸோ இப்படி டெய்லி நீங்கள்
108 தடவை கூட மனசில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது மூலமாக பவித்திரதாவுடைய சக்தியும் அதிகரிக்கிறது. நல்லது. ஓம் சாந்தி. पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प खिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प खिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। स्वरूप है, यही अनादि रंग है अपना, यही तो आदि स्वरूप है। इसी में शांति की छाया है, इसी में सुख की धूप है। कल्प कल्प के भाग्य भवन की ये आधारशिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। अधरों पर बिखरी सच्चाई, अंतर में निर्मलता आई। अधरों पर बिखरी सच्चाई, अंतर में निर्मलता आई। विराजित तन के मंदिर में मन की मूर्ति मुस्काई, दीन प्रभु की सबको देने चला ये काफिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला।
निश्चय ने निश्चिंत किया, निश्चित विजय हमारी। पवित्रता के बल से होगी पावन दुनिया ये सारी। सबका भला हो यही दुआ का दिल में सिलसिला। जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प